வணக்கம். உங்கள் கிண்டி சுவாமிநாதன். மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிறத பற்றி பேசணும். தெய்வமும் மனிதனாகலாம். ஏன்னா மகாபாரதம் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணர் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணியிருக்கு. நமக்காக நாளைய தினம் என்ன நடக்கும் என்பதை மகாபாரதத்திலே நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு முறை யமுனை ஆற்றங்கரையிலே கிருஷ்ணரும் ராதையும் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணருடைய மார்பிலே சாய்ந்து ராதை மிக அன்பான முறையிலே உரையாடி கொண்டிருந்தாள். ராதையினுடைய முழு கவனமும் கிருஷ்ணர் மேலே இருந்தது. ஆனால் கிருஷ்ணர் ராதையை கண்டுகொள்ளவே இல்லை. அந்த யமுனை நதிக்கரைக்கு அக்கறையிலே ஒருவர் அமர்ந்திருப்பதை பார்த்து கொண்டே இருந்தார். ராதைக்கு கொஞ்சம் கோபம். என்னடா இது, இது ஆங்கிலத்திலே பொசிசிவ் அப்படின்னு எது ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா பெண்களுக்கும் வரக்கூடியது. ஒரு கணவன் அருகிலே ஒரு மனைவி இருக்கிறாளே, ஆனால் அந்த கணவன் இவளை தான் பார்க்க வேண்டும், இவள் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் கிருஷ்ணர் அக்கறையிலே இருக்கக்கூடிய மரத்தடியிலே உட்கார்ந்திருக்கும் ஒரு மனிதரை பார்த்து கொண்டிருக்கிறார். சிறிது நேரம் பொறுமையாக இருந்த ராதைக்கு கொஞ்சம் கோபம் வந்துவிட்டது. உத்தமரே, உங்களுடைய அருகாமையிலே நான் இருக்கிறேன், என்னை மறந்து தாங்கள் வேறெங்கோ கவனம் செலுத்துகிறீர்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டோன்னே கிருஷ்ணர் சொன்னார், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, உணவருந்த வேண்டும் போல இருக்கிறது, அதற்கு ஏன் அக்கறையை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டு, சரி உங்களுக்கு உணவு எடுத்து வருகிறேன் அப்படின்னு ராதையும் சொன்னார். உடனே மீண்டும் கிருஷ்ணர் அக்கறையை பார்த்து கொண்டிருந்தார். ராதை அந்த அக்கறையில் என்னதான் இருக்கிறது என்று பார்ப்போம் என்று அக்கறையை நோக்கி பார்த்தார். அங்கே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அங்கே ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரையா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஆமாம், அவர் ஒரு முனிவர், தூர்வாச முனிவர். ஓ, அந்த கோபக்காரரா? அவர் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவாரே. ஆமாம், கோபப்படுவார் தான். ஆனால் என்னை நினைத்து கொண்டே இருப்பார். அதனால் நான் அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருக்கும் பசிக்கிறது, அதனால் தான் அவரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? சரி, 2 பேருக்கும் நான் உணவெடுத்து வருகிறேன். ராதே உள்ளே சென்றால் வீட்டிற்கு அருகிலே சென்று அங்கே வகை வகையான உணவுகள் தயாரித்து அதை எடுத்து கிருஷ்ணரிடத்திலே கொடுக்கிறார். அப்படி கொடுத்த உடனே கிருஷ்ணர் முதலிலே அக்கறையிலே இருக்கும் தூர்வாச முனிவருக்கு அதை கொடுத்து விட்டு வாரும் அம்மா அப்படின்னு சொல்லி, பிறகு நான் உண்ணுகிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா ராதையை உணவு எடுத்துட்டு வரும்பொழுதே ஒரு தட்டில் எடுத்துட்டு வான்னு தான் சொல்றார் கிருஷ்ணர். ராதையும் ஒரு தட்டில் தான் எடுத்துட்டு வரா. அதை எடுத்துட்டு போய் நான் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யமுனையிலே நடக்கிறாள். கணுக்கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. அவள் அந்த யமுனையை கடந்து சென்று தூர்வாச முனிவரை பார்க்கிறார். தூர்வாச முனிவருக்கு ஞான திருஷ்டியில் ராதையை பார்த்தவுடனே, அம்மா, கிருஷ்ணர் அனுப்பி வைத்தாரா? எனக்கு பசிக்கிறது என்று அவருக்கும் தெரிந்து விட்டதா? நான் இந்த உணவை எவ்வளவு அன்போடு வரவேற்று உண்ண வேண்டும், தாங்களே தங்களுடைய கைகளால் இதை தயாரித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு பயந்து அப்படியே ரொம்ப அன்பா ராதைகிட்ட பேசி ராதை இலையை எடுத்து போட்டு அவளுக்கு பரிமாறினார். பசியினுடைய கொடுமையோ ருசியினுடைய அருமையோ தெரியவில்லை. துர்வாச முனிவர் மிகவும் அருமையாக உண்டு. இந்த பசியினுடைய கொடுமையில் இருக்கிறவனுக்கு எந்த விதமான உணவில் எந்த விதமான சுவையும் தெரியாது. ருசியினுடைய அருமையில் இருக்கிறவனுக்கு உணவு எவ்வளவு சாப்பிடுகிறோம் என்று தெரியாது. நிறைய சாப்பிட்டுட்டு அஜீரண கோளாறு வந்துடும். அந்த மாதிரி இவர் பசியினுடைய நேரமோ ருசியினுடைய நேரமோ நன்றாக உணவறிந்து முடிந்தவுடனே நீர் பருகினார். நீர் பருகி அந்த ராதைக்கு நன்றியை தெரிவித்தார். நன்றியை தெரிவித்தவுடன் உடனே ராதை கிளம்புகிறார், தனது கணவனுக்கு உணவு அளிக்க வேண்டும் என்று. திரும்பி பார்க்கிறாள், கங்கையிலே கடை புரண்டு ஓடுகிறது வெள்ளம். கணுக்கால் இருந்த தண்ணி கரை புரண்டு ஓடுகிறது. இப்ப எப்படி அந்த கரைக்கு போறது? கிருஷ்ணரே கண்ணுக்கு தெரியலையே, நம்ம எப்படி அந்த கரைக்கு போறது அப்படின்னு யோசிக்கிறேன். இப்ப தூர்வாச முனிவர் சொல்றார், ஒன்றும் கவலைப்படாதம்மா, 7 வருடங்களாக நான் இந்த உணவு அருந்தாமல் உபவாசம் இருப்பது உண்மையானால், இந்த உபவாசம் இருப்பது உண்மையானால் யமுனையே எனக்கு வழிவிட வேண்டும் அப்படின்னு சொல்றார். யமுனை 2 பாகங்களாக பிரிந்து வழிவிடுகிறது.